ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரிப்டோ கரன்சினால் என்ன அப்படின்னு ஒரு பேசிக் வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் வீடியோக்கு நடுவுலையும் வரும், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கிரிப்டோ கரன்சியில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், எவ்வளோ லாஸ் பண்ணேன், லாஸ் ஆகாமல் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்டேருந்து தான் கற்றுக்குறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய என்கொயரிஸ், அது மூலிமா தான் நான் வந்து என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்டேருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அப்படி நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயந்தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஒரு தடவை நான் வந்து ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன் 2019 பக்கம். அப்போது இந்த லைவ் வீடியோ கமெண்ட்டில் எனக்கு ஒரு கமெண்ட் வருது. ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் அது கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு கான்டென்ட் இருக்குது, இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்த அந்த காயின் பார்த்திங்கன்னா எத்தீரியம், ETH அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எத்தீரியமை பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட். ஸோ அப்போலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த கிரிப்டோ கரன்சியில் என்ட்ரு ஆகும்போது எப்படி போகிறேன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸ், அது வந்து அந்த டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்தது, அந்த கொரோனா டைம். ஸோ எல்லாம் லாக்டவுனில் இருந்தப்போ எங்கே பார்த்தா இதே விஷயந்தான் போயிட்டு இருந்தது. அந்தமாரி தான் அதை வந்து எத்தீரியம் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார். ஒரு வெப்சைட் சொல்லிவிட்டு அட்டான் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டை பற்றி சொன்னார். அந்த சைட்டில் போகும்போது எத்தீரியம் என்ற ஒரு கிரிப்டோ கரன்சி மூலிமா நமக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம், உள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நான் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே என்ட்ராகிறேன். அவர் சொன்ன மாதிரி அதில் நான் உள்ளே போகும்போது நல்லா ப்ராஃபிட்டபுளாகவும் இருந்தது. நான் கொஞ்சம் ரெஃபரல் இன்கமும் அதில் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதுமாதிரி ரெஃபரல் இன்கம் எல்லாம் வந்துச்சு. பட் அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக ஒரு ஜோன் போகும்போது நான் அதை வித்ட்ரா பண்ணாமல் விட்டுட்டேன். எனக்கு தெரியாது அப்போ அந்த சைட் வந்து எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற விஷயம் தெரியாது. பட் ஒரு ப்ராஃபிட்டான ஒரு இடத்துல இருந்து நான் வந்து அதை லூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா திடீர்னு அந்த சைட்டு ஷட் டவுன் பண்ணிட்டேன். அதனால் நமக்கு நான் வந்த ப்ராஃபிட்டை விட்டுட்டேன். ஸோ இதுமாரி என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அதே லைனில் வரும்போது மறுபடியும் என்னோடய சப்ஸ்கிரைபர் மூலம் இன்னொன்று வருது எனக்கு. அதுதான் வந்து ஃபோர்சேஜ். அந்த ஃபோர்சேஜை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், சரிங்களா? ஃபோர்சேஜ்ன்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் ரெஃபரல் ப்ரோக்ராம். ஸோ MLM கான்செப்டில் வருது, பேஸ்ட் ஆன் அதே எத்தீரியம் காயின். ஸோ அந்த எத்தீரியம்லாம் வந்து அப்போ வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வந்து $2,500-3,000 மேலே போயிடுச்சு. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, $50 $100 இருந்த காயின். ஸோ அப்போது வந்து நாம் வந்து அப்பயும் வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன். நல்லாவே போச்சு, வீடியோ போட்டேன். ஸோ கிரிப்டோவில் நல்லாவே அந்த டைமில் நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வாங்குறது, விற்கிறது, கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் போகிறது. ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்சஸில் நான் அப்போ தான் என்ட்ராகிறேன். ஜியோடெஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதை பற்றியும் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், ஸோ எல்லாமே நான் வந்து அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுவும் நல்லா தான் போச்சு ஃபோர்சேஜ். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 எத்தீரியம் 4 எத்தீரியம் கிட்டே நான் ரெஃபரல் மூலிமா ஏர்ன் பண்ணது உண்டு. கீழே நமக்கு டீம் சேர்ந்ததால் நமக்கு கிடச்சிது. அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த மிடில் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வேலட்னு ஒரு வேலட் இருக்கும். அந்த வேலட் தான் அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணது. நெட்வொர்க் மூலிமா ஏர்ன் பண்ணதெல்லாம் அதில் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். 3.25 எத்தீரியம் சம்திங் இருந்தது. அப்போ நான் வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அந்த ஹோல்டிங்லேயே இருந்தது. கொரோனாலாம் தாண்டி ஒரு 2021-22 பக்கம் வரைக்கும் என் கையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சில காயின்ஸுக்கு தான் வந்து நான் அந்த எத்தீரியமை மாற்றி காயினாக மாற்றி வச்சுருந்தேன். ஒரு 1.25 எத்தீரியம் மட்டும் என்னோடய வேலட்டில் தான் இருந்தது, ட்ரஸ்ட் வேலட். திடீர்னு ஒரு நாள் அந்த வேலட் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஹேக் ஆகி என்னோடய கண் பார்வையிலே அந்த 1.25 எத்தீரியம் வந்து வேறு ஒரு வேலட்டுக்கு போகுது. அது நோட்டிஃபிகேஷன் எனக்கு வருது. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஒரு செகண்டை இப்போ கூட நினச்சா கூட எனக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு அந்த செகண்ட். அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த 1.25 எத்தீரியம் வந்து சடனாக போகும்போது அந்த பெயின் வந்து இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்தமாரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனையும் நான் அந்த இடத்துல நான் சந்தித்தேன் கிரிப்டோ பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் கிரிப்டோவை கடந்து வரப்போ நடுவில் இந்தமாரி நம்ம வந்து நிறைய இடத்துல வெப்சைட்டில் போட்டு ஏமாறுறது, இந்தமாரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஏமாறுறது, அதுமாரி நிறைய இடத்துல நம்ம வந்து அந்த கிரிப்டோ கரன்சியில் லாஸ் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ நடுவில் ஒரு யோசனை வந்தது என் ஃப்ரெண்டு மூலிமா.
அவர் சொன்னார், நம்ம வந்து ஏன் மற்றவங்ககிட்ட கொடுத்து அமௌண்ட்டை கிரிப்டோவை வேஸ்ட் பண்ணணும், ஸோ நம்மளே ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு காயினை செலக்ட் பண்ணி நம்ம காயினை வந்து எப்போ இறங்குதுன்னு பார்த்து வாங்கி எப்போ ஏறுதோ அப்போ விற்போம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி அப்போ கற்றுக்குறோம். யாரும் எங்களுக்கு சொல்லித்தரல, நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து நாங்களே கற்றுக்குறோம். ஸோ அந்த டைமில் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருந்தது. 2019-20 டைம் நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லியுமே வந்து காயினை தான் வாங்கி விற்கிறது. ஒரு $1000 போட்டு நான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு நல்லாவே அது ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. டெய்லியும் வந்து $5, $10, $20. நான் ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் $800 வந்து நான் ட்ரேடிங் மூலமாகவும் எடுத்திருக்கேன். ஸோ அந்தமாரி கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்தது. போட்ட அமௌண்ட்டை டபுள் ஆக்குறது, ட்ரிபிள் ஆக்குறதுன்ற மாரி நல்லா தான் ட்ரேடிங் போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு இந்த மார்க்கெட் பற்றி ஐடியா இல்லை. ஜஸ்ட் அந்த காயினோட ஃப்ளக்சுவேஷன் எப்போ ஏறுது இறங்குது அதை வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா 2020 ஏப்ரல் டைம்லாம் திடீர்னு வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு. அது வரைக்கும் நல்லா ப்ராஃபிட்டாக போயிட்டு இருந்த என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக டவுன் ஆகிடுச்சு. போட்ட காயின்லாம் இறங்கிடுச்சு. ஸோ அதோடய ரேட்லாம் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு, ஸோ அதை அப்படியே ஹோல்டிங்லேயே வச்சுருந்து சரி எனக்காவது ஏறுன்னு வச்சுருந்து ஹோல்டிங்லேயே வச்சுருந்தேன். இன்னி வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட $4000 உள்ளான காயின் வந்து கிட்டத்தட்ட $700 கிட்ட இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் அதை வந்து திரும்ப வேறு காயினில் போட்டிருக்கேன், அது வேறு. பட் அந்த டைமில் வந்து எனக்கு தெரியாது. ஸோ புல் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, பேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஐடியா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிபட்டு தான் நம்ம வந்து இந்த கிரிப்டோவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு வந்து பார்க்கும்போது இதில் நான் ப்ராஃபிட்டையும் பார்த்துருக்கேன், லாஸையும் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ட்ரேடிங், கிரிப்டோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி. அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கடன் வாங்கியோ இல்லை அடுத்த மாதம் காலேஜ் ஃபீஸோ அடுத்த மாதம் மளிகை ஜாமான் வாங்குகிற காசோ ரெண்ட்டோ அந்தமாரி அமௌண்ட்டெல்லாம் வந்து எடுத்துடலாம், வந்துடும், அடுத்த மாதம் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நம்பி நம்ம போடக்கூடாது. ஸோ என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அது வந்து நான் சும்மா தான் வச்சுருக்கேன், இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட போகிறேன் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு அந்த அமௌண்ட்டுக்கு இப்போ வேலை இல்லை அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் என்னோடய பெஸ்ட்டு சஜஷன். சரிங்களா? நீங்கள் வந்து நான் அடுத்த மாதம் தேவைப்படுற பணம் இப்போ சும்மா இருக்குதுன்னு போட்டிங்கன்னா அடுத்த மாதம் அது டவுன் ஆகி உங்களுக்கு லாக் ஆகிடலாம். லாக் ஆகும்போது நம்ம ப்ரெஷரில் நம்ம மேபி லாஸ் ஆகிடுவோம். நம்ம லாஸில் விற்றா தான் அது லாஸ். சரிங்களா? ஸோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ன்றது இது ஒன்று தான். நீங்கள் வந்து வாங்குகிற காயின் நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல காயினை வாங்கி அது இறங்கிருச்சுன்னா நீங்கள் திரும்ப அந்த காயினை பம்ப் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அங்கே வெயிட்டிங் டைம்னு ஒன்று இருக்கும். அந்த வெயிட்டிங் டைம் வந்து நீங்கள் ப்ரெஷரில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, நான் அதை பொறுமையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு விட்டால் தான் அந்த ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ எனக்கு இப்போது சில சஜஷன்ஸ், அட்வைசஸ், ஸோ இதுலேயே வந்து ஊறி போய் கிரிப்டோன்னு சொல்லி பல வருஷமாக அதிலே இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சஜஷன் வச்சு நான் இப்போ சில காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதோட ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்போயுமே வந்து என்னால் முடிஞ்சதாக ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் எப்போயுமே வீடியோஸ் போடுறது. அது உங்களுக்கு என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ உண்மையாகவே என் மேலே ட்ரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் எப்போயுமே ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ அந்தமாதிரி தான் அந்த கிரிப்டோலையும் ஸோ நமக்கு கிடைக்கிறது நம்ம மற்றவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையாகவே வந்து இந்த கிரிப்டோவில் ஏதாவது பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்தமாரி கிரிப்டோ காயினை எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறேன். வீடியோவிலே எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவில் நான் சில விஷயங்களை மிஸ் பண்ணிவிடுவேன். அதனால தான் உங்களுக்கு நேரில் கால் பண்ண சொல்கிறேன். மற்றபடி இது எந்த விதமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. நான் யாருக்கும் வந்து பணம் வாங்கி சொல்ல போகிறது கிடையாது. ஃப்ரீ அட்வைஸ் தான், ஃப்ரீ சஜஷன் தான். சரிங்களா? ஸோ இதையே நான் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அதில் ரிஸ்க் ஃபேக்டர் வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம் கிரிப்டோவை பற்றி. மீண்டும் இதேமாரி வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்த்திகேயன்.